ஒரு கோபமும் பேரன்பும் கொண்ட ஒரு நாயகன் பற்றிய கதையல்ல, உண்மை. அதாவது 20 வருடங்களுக்கு முன்பு 2 தம்பதியினர் கலப்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதனால அந்த ஊர்ல மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படுது. அந்த எதிர்ப்பு காரணமாக ஊரையும் உறவையும் விட்டு அந்த இருவரும் வேறொரு ஊருக்கு செல்கிறார்கள். நீண்ட கஷ்டத்துக்கு பிறகு ஒரு சிறு விவசாய நிலத்தை வாங்குகிறார்கள். அதுல தோட்டம் அமைத்து அவருடைய வாழ்க்கை மிக அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு 2 குழந்தைகளும் பிறக்கிறது. அந்த நாளடைவில் அந்த பகுதியில் சமூக விரோதிகளுடைய நடமாட்டம் அதிகமாகுது. இதனால அந்த 2 பேர்ல அந்த பெண்மணிக்கு பாலியல் ரீதியாக தொல்லைகள் தினமும் ஏற்படுது. இந்த பொறுத்து பார்த்த அந்த பெண்மணி அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு புகார் அளிப்பதற்காக செல்கிறார். பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை வழக்கம் போல் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அந்த பெண்மணியின் மீது அபத்தமாக குற்றம் சுமத்தி வேசி பட்டம் கட்டுகிறது அந்த ஊர் மக்கள். அந்த பெண்மணி மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி அந்த காஞ்சிபுர மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு கடிதத்தை எழுதி வைக்கிறார். தனக்கு நேர்ந்த தொல்லைகள் கொடுமைகளை எழுதி கொடுத்துவிட்டு தன்னை கற்பு மிக்கவள் என்பதை நிரூபிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் தன்னை தானே தீயிட்டு மாய்த்து கொள்கிறாள், சாம்பலாகிறாள் அந்த பெண்மணி. அந்த கணவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார். அவருக்கு அங்கு இருப்பதற்கு பிடிக்காமல் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை விட்டுவிட்டு நிலத்தை எல்லாம் விற்றுவிட்டு நாமக்கல் மாவட்டத்திற்கு செல்கிறார். பாட்டு பாடி தன் 2 பிஞ்சு குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு வளர்க்கிறார். அந்த தன்னுடைய மனைவி தீயிட்டு கொண்ட விடயம் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. நாளடைவில் மாரடைப்பில் அவரும் இறக்கிறார். 2 குழந்தைகளும் அனாதையாக்கப்படுகிறார்கள். 8 வயது மகனும் 7 வயது மகளும். அந்த பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் இதை கேள்விப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஒரு நீதி கிடைப்பதற்காகவும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆதரவு வேண்டியும் போராட்டம் நடத்துகிறார்கள். அதன் விளைவாக காஞ்சிபுர மாவட்ட நிர்வாகம் அந்த 2 குழந்தைகளுக்கும் 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுப்பதற்கு முற்படுகிறது. உடனே அந்த 2 குழந்தைகளையும் தேடுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஆனால் அவருக்கு தகவல் கிடைக்கிறது, அவர்கள் காஞ்சிபுரத்தில் அல்ல, நாமக்கல் சென்று விட்டார்கள் என்று. அப்பொழுது அந்த சமயத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருப்பவர் சகாயம் IAS. அவருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவர் மிகுந்த மனவேதனை அடைகிறார். எனக்கு இந்த விடயம் தெரியும், மிகவும் மன வருத்தம் அடைகிறது என்று சொல்கிறார். உடனே அந்த உதவித்தொகை கொடுப்பதற்காக அந்த 2 குழந்தைகளையும் தேடி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த 2 குழந்தைகள் பெயரின் மீது நிரந்தர வைப்பு தொகையை உண்டாக்குகிறார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் பராமரிப்பதற்காக வளர்ப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உறவினர் என்று சொல்லிக்கொண்டு இவர் வருகிறார்கள். குழந்தைகள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்கிறார். அவருடைய பேச்சிலும் செயலிலும் உண்மைத்தன்மை இல்லாத கண்டறிந்த சகாயம் IAS அவர்களிடம் ஒப்படைக்காமல் அந்த குழந்தையினுடைய அப்பாவின் நண்பர் ஒருவருக்கு அந்த குழந்தையை கொடுக்கிறார். பாதுகாப்பாக வளர்க்க சொல்கிறார். அவரும் அன்போடும் அரவணைப்பாக வளர்த்து கொண்டிருக்கிறார். நாளடைவிலே வயது முதிர்வின் காரணமாக அவரும் இறக்க நேரிடுகிறது. மீண்டும் அந்த குழந்தை அனாதையாக்கப்படுகிறார்கள். சகாயம் IAS அந்த 2 குழந்தைகளையும் அழைத்து ஒரு குழந்தைகள் காப்பகத்திலே சேர்க்கிறார். நாட்கள் கடக்கிறது, மாதங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த தீவிர அரசு பணியிலும் திடீரென ஒரு நாள் அந்த குழந்தைகள் மீது அவருக்கு ஞாபகம் வருகிறது. உடனே அந்த காப்பகத்திற்கு விரைந்து செல்கிறார். அங்கே செல்லும் அவருக்கு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி காத்து இருக்கிறது. அந்த காப்பகத்தினுடைய நிர்வாகம் சொல்கிறது, அந்த 2 குழந்தைகளும் இங்கு இருப்பதற்கு பிடிக்காமல் இதை விட்டு ஓடிவிட்டார்கள் என்கிறது. உடனே அவருக்கு மிகுந்த மனவேதனையும் கொடும் கோபமும் ஏற்படுகிறது. இந்த குழந்தைகள் எத்தனை முறைதான் அனாதையாக்கப்படுவார்கள், ஆதரவற்றவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு வேதனை ஏற்படுகிறது. மீண்டும் அந்த குழந்தையை தேடி பிடிக்கிறார். பிடித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. தனது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகிலேயே ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிக்கிறார். அந்த 2 குழந்தைகளையும் வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார். மீண்டும் அவருக்கு ஒரு சந்தேகம், வருங்காலத்தில் நாம் வேறொரு மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் காரணமாக சென்றுவிட்டால் இந்த குழந்தைகளுடைய நிலை என்னாவது என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. உடனே ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்படுகிறது அவரால்.
அந்த பகுதியிலே மனோகர் மற்றும் காயத்ரி தேவி என்ற இருவர் 2009ஆம் ஆண்டு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்படுகிறது. அந்த ட்ரஸ்ட் மூலமாக ஒரு நம்பிக்கை இல்லம் என்ற ஒரு குழந்தைகளை காப்பதற்கான ஒரு இல்லம் உருவாக்கப்படுகிறது. அந்த இல்லத்திலே 2 குழந்தைகள் மட்டுமல்ல, இன்று 20 குழந்தைகள், 20 பெண் குழந்தைகள் அங்கே வாழ்கிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள். சகாயம் IAS சமீபத்தில் கூட அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக சென்று பார்த்து வருகிறார் ஒரு தகப்பனாக. ஒரு கலெக்டர் என்ன செய்யலாம் என்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் ஒரு கலெக்டர் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த சகாயம் IAS. ஒருபுறம் மணல் மாஃபியா, ராஜக அரசியல்வாதிகள், ஊழல் பேர்வழிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் போன்றவர்களை எல்லாம் எதிர்க்கும் கொடும் கோபம் கொண்டவர்களாகவும், இன்னொரு புறம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஆதரவற்ற மக்களுக்காகவும் பேரன்பையும் செலுத்தும் ஒரு மனிதராக வலம் வருகிறார் சகாயம் IAS. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை, இந்தியாவின் தலை சிறந்த IAS அதிகாரியைத்தான் இந்த அரசு ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆனால் மக்கள் இப்படி போன்ற நேர்மையானவர்கள் தான் வருங்காலத்தில் தலைவனாக வேண்டும் என்று இளைஞர்கள் மத்தியிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த சகாயம் IAS. சகாயம் IAS ஒரு சகாப்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு போகாமல் நாம் நாடு தீர்ந்த செய்யோடு முன்னால் முடியும். சக்க சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக முன்னால் முடியும், அட முன்னால் முடியும்.